ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் 10ல் இருக்கின்ற கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் 7வது கேள்வியை இப்போ பார்ப்போம். உருவில் காணப்படுகின்றவாறு M1 M2 எனும் திணிவுகளையுடைய இரு பிள்ளைகள் புவியீர்ப்பு மையம் ஓவில் சமன் செய்யும் ஒரு சீரான கோளின் மீது 40ல் இருக்கின்றன சமநிலையில இருக்காங்க. M1 M2 ரெண்டு மாணவர்கள் ஓல அந்த சீரான கோளுண்ட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு. ஓன்ற பாயிண்ட்ல இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் சமப்படுத்தி சமநிலையில இருக்கிறாங்க, ஈக்குலிபிரியத்துல இருக்கிறாங்க. அதன் பின்னர் கோளின் கிடை சமநிலையை பேணி கொண்டே, அதாவது ஹொரிசோன்டலா ஈக்குலிபிரியத்துல இருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்கடா, அவர்கள் கோளின் மீது முறையே V1 V2, ஒரு ஆள் V1 M1 தனியுடையவர் V1 வேகத்துல போறார், மற்றவர் V2 வேகத்தோட போறார். மாறா கதிகளில் ஒரே வேளையில் இயங்க தொடங்குகின்றனர். ஸோ என்ன செய்யறாங்க, அப்படி நடக்கிறாங்க. அதன் போது என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமநிலை கிடை சமநிலையே பேணிட்டு தான் இருக்காங்க. ஹொரிசோன்டலா அந்த கோள் இருக்கிற மாதிரி தான் அவங்க நடக்கிறாங்களா. ஸோ அது தொடர்பாக இப்ப யாதாயினும் ஒரு நேரம் Tயில் 40ஐ பேணுவதற்கு அவங்களோட அந்த ரெண்டு கதிகளுக்கு தொடர்பாக கேட்டிருக்காங்க, எவ்வாறு இவங்க நடக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கதிக்கு தான், அதாவது எல்லா கதியில போனாலும் இப்படி சமநிலையில இருப்பாங்க இல்ல, ஏதாவது ஒரு பிக்ஸ்டான ஒரு வேல்யூ இருக்கு. இவங்களோட திணிவுகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்ஸ்டான வேல்யூ இருக்கு. V1 V2க்கு ஒரு பிக்ஸ்டான வேல்யூ இருக்கு. அந்த கதிகள்ல இவங்க இயங்கினா மாத்திரம் என்னவா இருக்கும், இவங்க 40லயே இருப்பாங்க. இதே மாதிரி கிடையாது, சமநிலையில இருப்பாங்க. ஸோ அது தொடர்பாக தான் கேட்டிருக்கு. முதலாவது தந்திருக்காங்க, அவர்கள் எப்போதும் எதிர் திசைகளில் இயங்க வேண்டும். ஸோ ஈஸியானதை பார்த்துட்டு போவோம். அவர்கள் எப்போதும் எதிர் திசையில் இயங்க வேண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த தூரத்தை நாங்க R1 எடுப்போம். ஸோ இது R1 எடுப்போம், இது R2 எடுத்து வச்சிருப்போம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இவர் இந்த பக்கத்துக்கு போறாருன்னா என்ன நடக்க போகுது, இந்த தூரம் கூட போகுது, எக்ஸ்ட்ராவா கூட போகுது. ஸோ இதை சமப்படுத்தணும்னா என்ன நடந்திருக்கு, இப்ப வளமையாவே தெரியும் M1 × G × R1 தான் என்னவா இருந்திருக்கும், ஆரம்பத்துல O புள்ளி பற்றி இடஞ்சுழியான திருப்பமா இருந்திருக்கும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸா வர அந்த டோக் M1 G × R1. அதே மாதிரி வலஞ்சுழி திருப்பம் சமநிலைப்படுத்தும் போது வலஞ்சுழி திருப்பத்துக்கு சமனா இருக்கணும். ஸோ என்னவா இருக்கும், M2 G × R2. ஸோ இப்ப எங்களுக்கு தெரியும் என்பது, இதுல M1 M2 G எல்லாம் மாற போறதே இல்லை. ஸோ R1 கூடிச்சுண்டா R2வும் கூடணும், என்னதான் சமநிலையில இருப்பார். அதே மாதிரி R1 குறைஞ்சுன்னா R2வும் குறையணும். ஸோ இதை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இவர் இந்த பக்கமா போனார், இடது பக்கமா போனாருந்தா M2 என்ன செய்யணும், அவர்கிட்ட R2 அந்த டிஸ்டன்ஸை கூட்டணும். டிஸ்டன்ஸ் கூட்டணும் என்ன செய்யணும், அவர் இந்த பக்கம் தான் போகணும். இது உள்ளுக்கு வராண்டு. இப்போ உள்ளுக்குள்ள என்ன நடக்கணும், இப்ப அந்த R1 டிஸ்டன்ஸ் குறையுது. ஸோ R1 டிஸ்டன்ஸ் குறைஞ்சுன்னா R2 என்ன செய்யணும், குறைஞ்சாதான் சமநிலையில இருக்கலாம். ஸோ இவர் அந்த விதத்துல V2 விதத்துல எந்த பக்கமா வரணும், இடது பக்கமா வரணும். ஸோ எப்பயுமே என்னது, எப்போதும் எதிர் திசைகள்ல தான் இயங்க வேண்டும். ஸோ இப்ப அடுத்ததை பார்ப்போம். அவர்கள் தமது மொத்த ஏகபரிமாண உந்தத்தை எப்போதும் 0க்கு சமமாக பேணிக்கொண்டு இயங்க வேண்டும் தந்திருக்காங்க. ஸோ இப்ப மொத்த ஏகபரிமாண உந்தத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க இந்த பாயிண்ட்ல இருக்கிறாங்கன்னு தந்திருக்காங்க ஆரம்பத்துல. ஸோ இப்ப இவங்க 0ல இந்த 0ல இருந்து இதே வேகத்துக்கு போயிருக்காங்க. இந்த R1 வேகத்தோட இவங்க 0ல இருந்து V1 வேகத்தோட T நேரத்துல இந்த R1 தூரத்தை அடைஞ்சிருக்காங்கன்னு வைப்போம். இவங்க சமநிலை தான். இப்ப அந்த இடத்துல இருந்து V1ஓட இவர் இந்த பக்கம் போய் இவர் V2ஓட போயினாலும் சமநிலையில தான் இருக்க போறாங்க. எந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணாலும் சமநிலையில தான் இருக்கணும். ஸோ இப்ப நான் எடுக்கிறேன் என்னது, இவர் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்டா மையத்திலேயே இருக்கிறாங்க, நடுப்புள்ளியில் ஓலையே இருக்கிறாங்கன்னு எடுக்கிறேன். இப்ப என்ன செய்ய போறாண்டா, இவர் ஓல இருந்து என்ன செய்திருக்கார், V1 வேகத்துல T நேரத்துல இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டான்னு எடுக்கிறேன். அதே மாதிரி ஓல இருந்து மற்றவர் என்ன செய்திருக்கார், அதே டைம் இன்டர்வல்ல இவர் V2 வேகத்தோட போயிருக்கிற R2 ஒரு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு வைப்போம். ஸோ சமநிலையில் இருக்காரு. எப்படி அதை சொல்றேன்னு தான் முக்கியம். எப்படி சொல்றேன், இப்ப ரெண்டு பேரும் ஏற்கனவே சமநிலையில இருக்காங்க. அவங்க V1 V2ஓட போனா சமநிலையில தான் இருக்க போகுது இந்த கோல். அப்படி அவங்களே தந்துட்டாங்க. அப்படி இருக்குமாத்தான் அவங்க வேகத்தோட போறாங்க, அதே கதிகளோட, மாறா கதிகளோட. ஸோ 0ல இருந்து அந்த 0 பாயிண்ட்ல இருந்து O பாயிண்ட்ல இருந்து போயிருந்தாலும் எப்படி இருந்திருக்கணும், அந்த விதத்துல போச்சுன்னா கட்டாயமா சமநிலையில தான் இருந்திருக்கணும். ஸோ அதை வச்சுதான் சொல்றேன் என்னது, இவர் V1 வேகத்துல போற, இவர் V2 வேகத்துல போறாருன்னு எடுப்போம் ஒரு அசம்ஷன். அப்படி போச்சுன்னா கட்டாயமா இவங்க சமநிலையில இருக்க போறாங்க. சோ இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, M1 × R1 இப்ப இவர்கள் சமநிலையில இருக்காங்க. இப்ப T நேரத்துக்கு பிறகு சமநிலையில இருக்காங்கன்னு என்ன சொல்லலாம்,
m1 into g into r1 சமன் m2 into g into r2 ன்னு சொல்லலாம். இது நார்மலான ஒரு திருப்ப கோட்பாடை வச்சு சொல்றோம். ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இப்போ R1 R2 பற்றி எங்களுக்கு தேவையில்லை. இந்த சமன்பாட்டுக்கு வேகத்தை கொண்டு வரணும். ஏன் திணிவு தர வேகம் தானே என்னவா இருக்க போகுது? உந்தமா இருக்க போகுது. ஸோ உந்தத்தை பார்ப்போம். உந்தத்தை எப்படி கொண்டு வரலாம்? இப்போ இந்த R1 தூரத்தை போறதுக்கு இவருக்கு t நேரம் எடுத்திருக்கு. இப்போ R2 நேரத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துருக்கு? அதே டைம் இன்டர்வல்ல தான் இவர் அதே வேகத்துல போயிருப்பார். அது வேற ஒரு வேகத்துல அதே மாறா வேகத்துல R2 தூரம் போயிருக்கார். ஸோ t நேரத்திலேயே. ஸோ இந்த R1க்கு பதிலா இதுல என்ன போடலாம்? v1 into t. S is equals to ut. v1 வந்து ஒரு சீரான வெலோசிட்டி into t. அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கு போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? R2க்கு பதிலா என்ன போடலாம்? அவற்ற வேகம் v2 சென்ற நேரம் வந்து t. ஸோ இவ்வாறு வரும். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? m1 v1 is equals to m2 v2. ஸோ என்னவா இருக்கணும்? கட்டாயமா ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கணும். உந்தம் ஈக்குவலா இருக்கணும். ஸோ மொத்த உந்தம்னா என்னது? இவற்ற உந்தம் m1 v1 இந்த டிரெக்ஷன், அதே மாதிரி m2 v2 இவற்ற டிரெக்ஷன் என்னது? எதிர்பக்கத்துல இருக்க போகுது. அதாவது அவர் வலது பக்கமா போயிருக்க வெலோசிட்டி வலது பக்கமா இருக்கு. ஸோ இந்த பக்கம். ஆனா ரெண்டுமே பெர்மனன்ட்ல ஈக்குவல். ஸோ இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரப்போகுது? 0 வரப்போகுது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? மொத்த ஏக பரிமாண உந்தம் லீனியர் மொமெண்டம் வந்து டோட்டல் லீனியர் மொமெண்டம் 0வா இருக்க போகுது. ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு விளங்கிக்கணும். எவ்வாறு இதை எடுத்தோம். ஸோ சி கூற்று பாத்தீங்கன்னா, ஒரு பிள்ளை ஓ பற்றி உண்டாக்கும் திருப்பம் மற்றைய பிள்ளை ஓ பற்றி உண்டாக்கும் திருப்பத்திற்கு எப்போதும் சமனாகவும் எதிராகவும் இருக்குமாறு அவர்கள் இயங்க வேண்டும். இதுல சொல்ல வந்தது என்னது? பெர்மனன்ட்ல மேக்னிடியூட்ல ஈக்குவலா இருக்கணும். அந்த டிரெக்ஷன் வந்து ஒன்று கிளாக் வைஸ்ல ஒரு ஆள் ஏற்படுத்தின அந்த மொமெண்ட்டை, அதே மாதிரி மற்றவர் என்ன செய்யணும்? ஆன்டி கிளாக் வைஸா அதே மேக்னிடியூட் இருக்கிற மொமெண்ட்டை ஏற்படுத்தணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சி கூற்றும் சரி. ஸோ இதுல கொஞ்சம் கஷ்டமான கூற்றுனா பி கூற்று, அதுவும் உண்மையே சரி. என்னது? மொத்த ஏக பரிமாண உந்தத்தை காண சொல்லியிருக்கு. பூஜ்ஜியத்துக்கு சமண்டு கேட்டிருக்கு, சமனாண்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான நிறுவனத்தை ஒருக்கா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி அவங்க வந்து எந்த இடத்துல ஏற்கனவே இப்ப இருக்கிற இடத்துல இருந்து v1 v2ஓட போகிறாங்க, கோளை சமநிலைப்படுத்துற மாதிரி போறாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க தந்திருக்காங்க, அதை தரவா தந்திருக்காங்க. ஸோ ஓண்ட பாயிண்ட்ல இருந்து இவங்க ரெண்டு இடத்துல போயிருந்தாலும் என்னவா இருந்திருக்கணும்? கட்டாயமா இவர்கள் சமநிலையில தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஒரே வேகத்துல எந்த இடத்துல இருந்து போனாலும் அவங்க சமநிலையில தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. v1 இவர் v2ஓட போயிட்டு இருந்தா கட்டாயமா சமநிலையில இருப்பாங்களா? ஆகவே ஓண்ட பாயிண்ட்ல இருந்து ரெண்டு பேரும் போயிருந்தாலும் என்னவா இருக்கணும்? சமநிலையில தான் இருந்திருக்கணும். அதை வச்சுதான் இவ்வாறு இந்த சமன்பாடு காட்டியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் இப்ப பார்ப்போம். உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு எம்மையும் ஆரை ஆரையும் உடைய ஒரு சீரான தட்டு நழுவாமல் முதலில் ஒரு கிடை மேற்பரப்பு வழியை உருண்டு, நழுவாமல்னா வழுக்காம போகுது, டிரெக்டா போகுது, சுத்திட்டே போகுது. நழுவாமல் முதலில் ஒரு கிடை மேற்பரப்பு வழியை உருண்டு கொண்டு சென்று பின்னர் ஒரு சாய்ப்பு வழியை மேல் நோக்கி செல்ல தொடங்குகிறது. ஸோ உருண்டு மேல போகுது, உயரத்துக்கு எழும்புது. தட்டு கிடை மேற்பரப்பு மீது ஒரு ஏக பரிமாண வேகம் v-ஐ கொண்டுள்ளது. ஒரு லினியர் வெலோசிட்டி இருக்கா, v-ன்னு ஒரு லினியர் வெலோசிட்டியோட போகுது. பிறகு உயர்ந்து சாயத்துல மேல ஏறுதுன்னு சொல்லியிருக்காங்க, சாய்ப்புல. ஸோ இப்ப அடுத்தது என்ன தந்துருக்காங்கன்னா, தட்டின் மையத்தினூடாகவும் தட்டின் தளத்திற்கு செவ்வனாகவும் உள்ள அச்சு பற்றி, ரொட்டேஷனல் ஆக்சிஸ் பற்றி தட்டுண்ட சடத்துவ திருப்பம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தந்திருக்காங்க, mr²/2. இது டிரெக்டா அவங்க தந்திருக்காங்க. வளமையா சில நேரம் எங்களையே கணிக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த தட்டுண்ட சடத்துவ திருப்பம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அவங்க தந்துட்டாங்க, பிரச்சனை இல்லை, mr²/2. தட்டின் திணிவு மையம் ஏறும் உயர்ந்த பட்ச உயரம் என்னன்னு கேட்கிறாங்க. இப்ப இதுல என்னத்தை நாங்க பயன்படுத்த போறோம்? இப்ப ஆரம்பத்துல இவர் உருண்டுட்டு வாரார், பிறகு என்ன செய்யறார்? உயர்ந்து இப்படி சாய்ப்பு வழியே உயர்ந்துட்டு போறார். சோ இந்த உயர்ந்த பட்ச உயரத்துல நாங்க என்ன சொல்லலாம்? அந்த இடத்துல வெலோசிட்டி 0. இதுதான் முதலாவது பாயிண்ட். உயர்ந்த பட்ச உயரம்னா என்ன மீனிங்? அதுக்கு மேல அவரால் போக இயலாது. அப்படி அவருக்கு அதுக்கு மேல போகாட்டி என்ன சொல்லலாம்? அதுக்கு மேல அவருக்கு வேகம் இல்லை மேல போறதுக்கு. ஸோ அந்த இடத்துல வெலோசிட்டி 0. ஸோ வெலோசிட்டி 0ன்னு என்ன நாங்க சொல்லலாம்? இந்த இடத்துல நாங்க என்னத்தை பயன்படுத்த போறோம்? உயரமும் தெரியும், ஹைட்டும் தெரியும். ஸோ டிரெக்டாவே சொல்லலாம் என்னது? கைனடிக் எனர்ஜியில ஏற்பட்ட இந்த லொஸ் தான் எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயினுக்கு ஈக்குவலா இருந்திருக்கு. இவர் இழந்த மொத்த சக்தி, இயக்க சக்தியும் அழுத்த சக்தியாக மாறி இருக்கு. இதுதான் கான்செப்ட். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இயக்க சக்தி இருக்குது, ஓகே. ஆனா இதுல 2 இயக்க சக்தி இருக்கு. ஒன்று பேச்சு இயக்க சக்தி. ஏன் பேச்சு இயக்க சக்தி? நேரா மூவ் பண்ற. சோ ஒரு நேர்கோட்டுல போற லினியம் மோஷன் ஒன்று இருக்கு. சோ நேர்கோட்டுல ஒரு இயக்க சக்தி இருக்கு, 12mv².
அதை விட இன்னொன்று இருக்கு என்னது, இவர் சுழண்டுட்டே போறாரு, ரொட்டேஷனல் மோஷன் இருக்கு, சுழற்சி இயக்கம். சோ சுழற்சி இயக்கத்தால வர இயக்க சக்திக்கு என்ன ஈக்குவேஷன்? half I omega squared. சோ இந்த ரெண்டு இயக்க சக்தியும் என்ன இருந்திருக்கு டோட்டலா ஆரம்பத்துல இந்த ரெண்டும் இருந்திருக்கு. பிறகுதான் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் 0 ஆகி இருக்கு. சோ மேல போயில அது அவரால். சோ அப்ப என்ன செய்திருக்காரு, mgh உயர அழுத்த சக்திக்கு வந்திருக்காரு. சோ இதைத்தான் நாங்க டிரெக்டா ஈக்குவேட் பண்ண போறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா உயர்ந்தபட்ச உயரம் எச்ச கேட்டிருக்காங்க v தொடர்பாக. சோ இப்ப தொடர்ச்சியாக அதை பார்ப்போம். சோ இப்ப உங்களுக்கு தெரியும் இழந்த இயக்க சக்தி தான் கைனடிக் எனர்ஜி லாஸ் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயினுக்கு ஈக்குவலா இருக்க போகுது. இதுல இழந்த இயக்க சக்தி என்ன செய்யணும், ரெண்டையுமே கட்டாயமா போடணும். ஏன்னா நேர்கோட்லயும் போற அதே நேரம் சுத்துற. சோ ரெண்டு இயக்க சக்தி இருந்திருக்கு. சோ நேர்கோட்ல போறது பிரச்சனை இல்லை, half mv squared. அடுத்தது half I omega squared is equals to mgh. அடுத்தது ஐய கொண்டு வந்து பிரதியிடணும். ஐ அவங்களே தந்துட்டாங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளவா, half mr squared. சோ அதை நீங்க பிரதியிட்டீங்கன்னா எப்படி வரப்போகுது, half mv squared plus 1/4 into mr squared omega squared. சோ இதுல அடுத்த பாயிண்ட் என்னது, உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும், v is equals to r omega. இதை எப்ப பயன்படுத்தலாம், இவர் வந்து வழுக்காம இந்த சில்லு சுத்திட்டு போயிருந்தார், வழுக்காம தொடர்ச்சியா சுத்திட்டே போற, அப்படியே சறுக்காம சுத்திட்டே போற, அப்படி போனா மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், v is equals to r omega. முக்கியமான பாயிண்ட். ஆனா அவங்க தந்திருக்காங்க டிரெக்டாவே என்னது, நழுவாமல் சுத்திட்டு போகுதான், அதாவது வழுக்கையில சறுக்கையில, அதாவது ஃபுல்லாவே சுத்திட்டு போகுது. இவர் ஃபுல்லா சுத்திட்டே தான் போயிட்டு இருக்க, சுத்திட்டு போகும்போது தான் இதுல தொடர்ச்சியா ஒவ்வொரு இடமும் பட்டுட்டு தான் போகுது. அப்படி நழுவாமல் போனனால v is equals to r omega யூஸ் பண்ணலாம். ஏன் நாங்க இதுல ஒமேகாக்கு பதிலா யூஸ் பண்ணணும், அவன் ஆன்சர்ல ஒமேகா தெரியல, அவ்வளவுதான். சோ r omega பதிலா என்ன பண்ணலாம், v போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது, v squared by 2 plus v squared by 4 is equals to gh ன்னு வரும். சோ அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா h is equals to 3v squared over 4g ன்ற ஆன்சர் வரும். சோ இதுல முக்கியமான விஷயம், கைனடிக் எனர்ஜில இருந்து போடுற இடத்துல ரெண்டு கைனடிக் எனர்ஜியும் இந்த இடத்துல வருது. சோ அதைத்தான் நீங்க வடிவா நோட் பண்ணி வச்சிருக்கணும். அடுத்த கேள்வியை இப்ப பார்ப்போம். ஒரு ஒப்பமான சுழல் மேசை மீது அமர்ந்து தனது நீட்டிய கைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு நிறையை கொண்டிருக்கும் சிறுவன் ஒரு கோணவக ஒமேகா நோட்டோட சுத்திட்டு இருக்கானா. சோ என்ன நடக்குதான், இப்போ ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனோட கையில நீட்டி என்ன செய்திருக்கான், திணிவுகளை வச்சிருக்கான், ரெண்டு நிறைகளை வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கை அப்படியே நீண்டு போயிட்டு ஸோ அதை விடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கையை நீட்டி வச்சிருக்கான்னு தந்திருக்கு. ஸோ நீட்டி வச்சு என்ன செய்திருக்கான், நிறைகளை கையில வச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன கோண வேகம் தந்திருக்காங்க, என்ன ஒமேகா நோட்டுன்னா கோண வேகம்னு தந்திருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடலை நோக்கி அவர் தன்னை கைகளை வளைக்கும் போது என்ன செய்யற, கையை டக்குன்னு பக்கத்துல கொண்டாரு. சோ அப்படி பக்கத்துல கொண்டு போகும்போது என்ன நடக்குதா, ஒமேகா 1 ஒரு கோண வேகம் வருதுன்னு தந்திருக்காங்க. angular velocity ஒமேகா 1 ஆகுதா. சோ இப்ப பார்ப்போம், கைகள் விரிக்கப்பட்டு இருக்கும் போது, உடலை நோக்கி வளைக்கப்பட்டு இருக்கும் போது, சோ கையை நீட்டி வச்சிருக்கும் போது சாடுறாங்க, அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I0 எடுக்கட்டாம், கையை சுருக்கின பிறகு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I1 எடுக்கட்டாம். சோ இப்ப ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பை தான் கேட்டிருக்காங்க, என்ன தொடர்பு. சோ இப்ப எங்களுக்கு சிம்பிளா தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு வரேன். சோ முதலாவது இதற்கு என்ன ஈக்குவேஷன் நாங்க யூஸ் பண்ண போறோம், என்ன விதியை யூஸ் பண்ண போறோம், என்ன யூஸ் பண்ண போறோம், கோண உந்த காப்பு தத்துவம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். சோ ஏன் அதை பாவிக்கிறோம், இப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டத்தை பயன்படுத்தணும், அதாவது உந்த காப்பு தத்துவத்தை பயன்படுத்தணும்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கு, என்னது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது புற விசை தொழிற்பட்டிருக்க கூடாது, இந்த சிஸ்டத்துல புற விசை இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கோண உந்த காப்பு தத்துவத்துல என்ன இருக்கணும், புற முறுக்கம், எக்ஸ்டர்னல் டோக் இருக்காட்டி நீங்க இதை பயன்படுத்தலாம். சோ இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, கையைவர் உள்ளுக்கு எடுக்கும் போது எக்ஸ்டர்னலா ஒரு டோக்கும் கொடுக்கல, கையைவர் உள்ளுக்க மடிக்கிற தவிர எக்ஸ்டர்னலா யாரும் பிடிச்சு மடிச்சு அப்படியெல்லாம் விடையில, டோக் எக்ஸ்டர்னலா கொடுக்கவே இல்லை, பிரச்சனை இல்லை. சோ இப்ப பாத்தீங்கடா டிரெக்டா நாங்க என்ன செய்யலாம், I1 omega 1 is equals to I0 omega 0. இது எப்படி சொல்றேன், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் டிரெக்டா சொல்லலாம், ஏண்டா புறமுறுக்கம் இங்க தொழிற்படையில. சோ இது ஓகே, சோ இவ்வளவு கிளியர். இப்ப அடுத்தது என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அவர் கைகளை நீட்டி வச்சிருக்காரு, அப்ப சடத்துவ திருப்பம் I0 இருக்கு. சோ இப்ப திணிவுகளை பக்கத்துல கொண்டு வர, கையை பக்கத்துல கொண்டு வரும்போது ரெண்டு கையிலையும் திணிவுகளும் இருக்கு, நிறைகளும் இருக்கு, வெயிட்ஸ். சோ அதையும் என்ன நடக்க போகுது, பக்கத்துல வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐக்கு என்ன நடக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன நடக்கும், சடத்துவ திருப்பத்துக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம்,
திணிவுகள் ஐக்கு வந்து நாங்க என்ன சொல்லுவோம், ஐ சிக்மா எம்ஆர் ஸ்கொயர். திணிவு தர அந்த திணிவுக்கும் சுழற்சி அச்சுக்கு இடையிலான தூரத்தின் வர்க்கம். திணிவுகண்ட சுழற்சி அச்சிலிருந்தான தூரம் கூட கூட என்ன நடக்க போகுது, சடத்துவ திருப்பம் கூட்டிட்டு போகுது. ஆர் கூட கூட ஐ கூடும். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது, I0 பெருசா I1 பெருசா எப்படி பார்க்கலாம். இவர் வந்து கையை உள்ளுக்கு எடுக்கும் போது தான் I1 தாராங்க. கையை உள்ளுக்கு எடுத்தோன்னா I1 நின்ற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கான். சோ கையை உள்ளுக்கு எடுக்கும் போது என்ன நடக்க போகுது, இவர்கிட்ட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைய போகுது. ரீசன் என்ன, ரேடியஸ் வந்து பக்கத்துல வருது. பக்கத்துல இவர்கிட்ட சுழற்சி அச்சில் ரொட்டேஷனல் ஆக்சிஸ்ல இருந்தான தூரம் குறையுது. இங்க கை வருதுன்னு வைப்போம், பக்கத்துலயே இருக்கு. சோ கட்டாயம் என்ன நடக்க போகுது, I1 குறைவா இருக்க போகுது I0 விட. I0 கூடவா இருக்கு, பக்கத்துல கொண்டு வர. சோ I1 வருது. சோ இப்ப எத்தனையாவது ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரப்போகுது, தேர்ட் ஆன்சர். சோ அதுல இருந்து என்ன சொல்லலாம், I0 பெஸ்டா, I0 வந்து I1 விட கூடவா இருக்குது. சோ கட்டாயமா ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்னு என்ன சொல்லலாம், கட்டாயமா ஒமேகா நோட் ஒமேகா1 விட குறைவா இருக்கும். இந்த ரெண்டும் ஈக்குவேட் பண்ணணும். என்னது, I0 ஒமேகா நோட் இஸ் ஈக்குவல் டு I1 ஒமேகா1 இருந்தா I0 வந்து I1 விட கூட இருந்தா கட்டாயம் என்ன சொல்லலாம், ஒமேகா நோட் ஒமேகா1 விட குறைவா தான் இருக்கும். இதுல முக்கியமானது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். டைரக்டா நீங்க இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சோ இந்த 10th क्वेश्चन பார்த்தோம்னா, ஒரு கோள் XY ஆனது உருவில் காணப்படுகின்றவாறு இடையுடன் சாய்த்து வைக்கப்பட்ட PQ QR என்னும் இரு ஒப்பமான பலகைகளுக்கு இடையே தங்கியுள்ளது. சோ PQ QR ரெண்டு ஒப்பமான பலகைகளுக்கு இடையே என்ன செய்திருக்காங்களா, XY ஒரு கோளை வச்சிருக்காங்களா. சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கியுள்ளது கோணம் PQR ஆனது 90 டிகிரி தந்திருக்காங்க. அதையும் அங்க குறிச்சே தந்திருக்காங்க. பலகைகளின் மேற்பரப்புகள் தாளின் தளத்திற்கு செவ்வனாகும். சோ என்ன நடந்திருக்குன்னா, அந்த தளத்திற்கு அந்த பலகையின் மேற்பரப்பை பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்ட அந்த தாளுக்கு செவ்வனாகும்னு தந்திருக்காங்க. சோ இப்ப மெயினான கேள்வி என்னன்னா, கோளின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தந்திருக்காங்கன்னு வைப்போம் பார்ப்போம். ஸோ இதுல இந்த கோள் XY கோள்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த புள்ளியில இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வாசிப்போம் திருப்பி ஒருக்க. என்ன பாயிண்ட்னா நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கோள் XY பிரச்சனை இல்லை, கிடையுடன் சாய்த்து வைக்கப்பட்ட PQ QR என்னும் இரு ஒப்பமான பலகை. ஒப்பமான என்ன, ஸ்மூத்தான போர்ட்ஸ் தந்துருக்காங்க. PQவும் QR என்னவா, ஸ்மூத்தான போர்ட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ ஸ்மூத்தானது என்னவா இருக்க போகுது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இப்போ இருக்காது. இதுதான் மெயினான பாயிண்ட். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா, இருக்காது. ஏன் ஸ்மூத்தான சர்ஃபேஸ். ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லாட்டி என்ன சொல்லலாம், கட்டாயமா இந்த XYல என்னென்ன விசை தொழிற்படும் பார்ப்போம். வெயிட் இருக்க போகுது, எக்ஸின் இடத்துல ஒரு மரதாக்கம் இருக்க போகுது, வையின் இடத்துல ஒரு செவ்வன் மரதாக்கம் இருக்க போகுது. எக்ஸ்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கு, மைல ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அதே மாதிரி வெயிட்டும் இருக்க போகுது புவியீர்ப்பு மையத்துல, சென்டர் ஆஃப் கிராவிட்டியில. சோ இப்ப அந்த பாயிண்ட காணணும். இப்ப 3 விசைகள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, இந்த 3 விசைகளும் தொழிற்பட்ட ஒரு பொருள் வந்து சமநிலையில இருக்கணும்னா, ஈக்குலிபிரியத்துல இருக்கணும்னா நாங்க படிச்ச ஒரே ஒரு ரூல் என்ன, மெயினான ரூல், இந்த 3 விசைகள் தாக்கக்கூடும் ஒரு புள்ளியில ஜாயிண்ட் ஆகணும். பேரலலா இருக்கலாம், சமாந்தரமா இருக்கலாம். இல்லாத விடத்து 3 விசைகள் தாக்கக்கூடும் என்ன செய்யணும், ஒரு புள்ளியில சந்திக்கணும். சோ இப்ப என்ன செய்யலாம், இந்த 3 ஃபோர்ஸையும் நாங்க குறிச்சு பார்க்கணும். ஸோ இப்போ வெயிட் எங்கே வருதுன்னு தெரியாது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் கேட்டிருக்கு. ஸோ மீதியை தெரிஞ்சதை குறிச்சு பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் எக்ஸ்ன்ற பாயிண்ட்ல என்ன நடக்குது, ஃப்ரிக்ஷன் இல்லை. ஸோ கட்டாயம் என்ன நடக்க போகுது, ரியாக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது மரதாக்க விசை செவ்வன் மரதாக்கமாக தான் இருக்கும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்க போகுது. ஸோ அதில் நீங்கள் திருப்பி பார்க்கலாம், பெர்பெண்டிகுலராக இருக்க போகுது. ஸோ இவ்வாறு வரப்போகுது. அதே மாதிரி இப்போ பைக்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வாறு வரப்போகுது. இதுவும் ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் தந்திருக்கு. ஸோ கட்டாயம் எப்படி வரும், இவ்வாறு தான் வரப்போகுது. இப்ப என்ன செய்யலாம், இப்ப வந்து இதுல இருந்து என்ன நடக்க போகுது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் படம் சரிச்சிருக்கனால வருது, இந்த பக்கம் வராது. ஸோ டிக்கு பக்கத்துல தான் வருது. டி தான் என்ன வரப்போகுது. இதுல வந்து நீங்க ஒழுங்கா ரூலரை வச்சு வடியாக்குறீங்கன்னா தெரியும், டின்ற பாயிண்ட்ல தான் என்ன நடக்கும்டா, முட்ட போகுது. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வாறு கணக்கு கேள்விகள் வந்திருக்கு. அதாவது எந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு கேட்டா ஒழிய என்ன செய்யலாம், 3 விசைகள் 3 ஃபோர்ஸஸ் தொழிற்பட்டு ஒரு ஈக்குலிபிரியத்துல இருக்கணும்னா கட்டாயம் உங்களுக்கு தெரிய வேண்டிய லாஜிக் என்னது, கட்டாயமா இந்த 3 ஃபோர்ஸஸும்
இந்த ஆக்டிங் லைனும், அதாவது தாக்கு கோடுகள் என்ன நடக்க போகுது, ஒரு புள்ளியில சந்திக்கணும், இல்லாட்டி சமந்திரம் இருக்கலாம். 2 கேசஸ் இருக்கு. ஸோ அந்த இதை வச்சுதான் நீங்க இலகுவா கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ இந்த 3ஐயும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 2 நீங்க டிரெக்டா சொல்லலாம். என்னது, இதுக்கு செங்குத்தா இருக்கும் உண்டு எக்ஸ் இந்த தளத்துக்கு. ரீசன் என்ன, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அந்த இடத்துல இல்ல. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா அவங்க தந்திருக்காங்க ஸ்மூத்தான சர்ஃபேஸ். ஸோ இதை வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம், இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி போகுது, நிலைக்குத்தா போகுதுன்னு தெரியும். ஆனா என்ன நடக்கணும், அந்த பாயிண்ட்டுக்குள்ளாலையும் போகணும். ஸோ நிலைக்குத்தா நீங்க பாயிண்ட்டுக்குள்ளாலுக்கு நீங்க டி இந்த பாயிண்ட்ல அவர் முட்டக்கூடியதாக இருப்பார். ஸோ இவ்வாறு தான் இந்த கொஸ்டின்ஸை செய்யணும். ஸோ தொடர்ச்சியாக நாங்க இந்த செக்ஷன்லயே கடைசி வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ கட்டாயமா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கட்டாயமா நன்றாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயமா தொடர்ச்சியாக மற்ற கோர்சஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.